வணக்கம் நண்பர்களே. சதர்ன் ரயில்வேஸில் இருக்கக்கூடிய சென்னை ஜோனை சேர்ந்த கேரியேஜ் அண்ட் வேகன் ஒர்க் ஷாப்ஸில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரியான இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் சதர்ன் ரயில்வேஸில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது திருச்சி, சேலம், பொன்மலை இந்த ரீஜனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும், அதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சேம் தான், அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ், யார் யார் எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். சரி, இது ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் 1/10/2022 31/10/2022 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதற்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியே டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் லிங்க்குக்கு போயிட்டு அப்ளை பண்ணலாம். சரியா? ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெரம்பூர், அதாவது சென்னை ரீஜனில் சேர்ந்த ஒர்க் ஷாப்ஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் மட்டும்தான், ஜாப் கிடையாது. ட்ரைனிங் மட்டும்தான். இது எந்த விதமான ஜாப் அஷூரன்ஸ் கேரண்டியும் இதில் கிடையாது. சரிங்களா? ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. சரிங்களா? டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரேட்ஸில் எதுலையாவது வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் 20% அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. சரிங்களா? ஓகே, ரைட். இதில் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக வேலிடான ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பரும், வேலிடாக இருக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடியும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே இமெயில் ஆர் எஸ்எம்எஸ் தான் இருக்கும். அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சதர்ன் ரயில்வேஸோட வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருக்கணும். சரிங்களா? எந்த விதமான லிஸ்ட்டு அனுப்புறதாகட்டும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதாகட்டும் எல்லாமே இது மூலியமாக தான் இருக்கும். போஸ்டலில் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இருக்காது. சரிங்களா? ரைட். இதில் 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெஷ் கேட்டகரிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி ஐடிஐ முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள எக்ஸ்ஐடிஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருந்தாலே போதும். சரியா? அவங்களுக்கு இல்லை ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸில் என்னென்ன ட்ரேடில் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூரில் ஃபிட்டரில் 40, வெல்டரில் 30, பெயிண்டரில் 20, ஆக மொத்தம் 90 வேக்கன்சிஸ், 90 வேக்கன்சிஸ் ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இதுலேயே மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூரில் எம்எல்டி ரேடியாலஜி முடித்தவங்கள 3 வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டல் வேக்கன்சி 3, ஓபிசியில் 1, அன்ரிசர்வ்டில் 2. எம்எல்டி பேத்தாலஜியை பொறுத்த வரைக்கும் 8 வேக்கன்சிஸ் டோட்டல். எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசியில் 2, அன்ரிசர்வ்டில் 4. எம்எல்டி கார்டியாலஜி கேண்டிடேட்ஸ் 9 வேக்கன்சிஸ் டோட்டலாக இருக்குது. ஆக மொத்தம் எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசியில் 2, யூஆரில் 5. டோட்டல் ஃப்ரெஷ் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 110 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு ஆல்ரெடி ட்ரைனிங்கோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ தேவை கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் வேக்கன்சிஸ் தான். சரிங்களா? ஃப்ரெஷ் ஸ்லாட்டு தான். ரைட். அதுவே எக்ஸ்ஐடிஐ முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் கார்பெண்டர் 30, ஃபிட்டர் 120, எம்எம்பி 30, பெயிண்டர் 40, பிஏஎஸ்ஏஏ 20, மிஷினிஸ்ட் 30, வெல்டர் ஜி&இ 90. ஆக மொத்தம் 360 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்ப்ளிட் அப்பையும் செக் பண்ணிக்கோங்க, எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரீஷியன் 25, எலக்ட்ரானிக் மெக்கானிக் 10, பிஏஎஸ்எஸ்ஏ 10, ஆர்என்ஏசி 15, ஒயர்மேன் 20. ஆக மொத்தம் 130 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேக்கன்சிஸ். சரிங்களா? லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டர் 142, பெயிண்டர் 18, பிஏஎஸ்ஏஏ 6, வெல்டர் ஜி&இ 48, டோட்டல் 214. சரிங்களா? இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் அரக்கோணத்தில் ஃபிட்டர் 25, மிஷினிஸ்ட் 12, டர்னர் 15, வெல்டர் ஜி&இ 15.
சரிங்களா. அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் 67 வேக்கன்சிஸ் இருக்குது. சென்னை டிவிஷன் ஆர்எஸ் ஏஜேஜே அட்வான்ஸ் வெல்டரில் 5, எலக்ட்ரீஷியன் 23, ஃபிட்டர் 25, வெல்டர் 5, டோட்டல் 58. சென்னை டிவிஷன்லேயே இருக்கக்கூடிய ஆவடி ஏவிடி வந்து எலக்ட்ரீஷியன் 38, ஃபிட்டர் 30, டோட்டல் 68. சென்னை டிவிஷனில் இருக்கக்கூடிய தாம்பரம் டிபிஎம் வந்து கார்பெண்டர் 8, எலக்ட்ரீஷியன் 14, ஃபிட்டர் 13, வெல்டர் ஜிஎன்இ 12, டோட்டல் 47. சென்னை டிவிஷனில் டிஎன்பி வந்து ஃபிட்டர் 27. சென்னை டிவிஷனில் இருக்கக்கூடிய சிஎன்டபிள்யூ மெக் ஃபிட்டர் 190, வெல்டரில் 40, மிஷினிஸ்ட் 7, டோட்டல் 237. இது ஒரு சென்ட்ரல் ஒர்க் ஷாப் தான் இது எம்இசிஹெச்சில். சென்னை டிவிஷன் ஆர்பிஎம்மில் வந்து எலக்ட்ரீஷியன் 13, ஃபிட்டர் 3, வெல்டர் 6, டோட்டல் 22. ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பிஏஎஸ்ஏஏ வந்து 3, டோட்டல் 3. ஓகே, மொத்தமாக வந்து ஐடிஐ கேண்டிடேட்ஸ் எக்ஸ்ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து 1233 ஸ்லாட் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் இது வந்து டோட்டல் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷரில் 110 இருக்குது. எக்ஸ்ஐடிஐ வந்து 1233, டோட்டல் வந்து 1343 வேக்கன்சிஸ். ஓகேங்களா. ரைட். இது வந்து இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுத்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ண எடுத்துகிட்டு வரும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பொழுது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா. நியர்பையாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் ஜிஹெச்சில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா. அசிஸ்டன்ட் சர்ஜன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட வாங்கிட்டு வாங்க. சரிங்களா. ஓகே, இந்த ட்ரைனிங் வேக்கன்சிஸ்லாம் வந்து 4% வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன எலிஜிபிள் டிசபிலிட்டி வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேலிடாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா. வச்சுருந்தா மட்டும்தான் வந்து அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். சரியா. ஓகே, ஃப்ரெஷ் கேட்டகரியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டருக்கு 10th கிளாஸில் கண்டிப்பாக அக்ரிகேட் பர்சன்டேஜ் வந்து 50% டோட்டல் வந்து கண்டிப்பாக 50% வந்து எடுத்துருக்கணும். அதே மாதிரி 10+2 சிஸ்டத்தில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. அதுவே எம்எல்டி இருக்காங்க இல்லையா, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன், அவங்க ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி இருக்காங்க இல்லையா, இந்த இதில் வந்து இந்த ட்ரைனிங்க்கு வந்து 12th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். 50% டோட்டல் அக்ரிகேட் மார்க் வந்து இருக்கணும். சரிங்களா. இவங்களும் வந்து 10+2 சிஸ்டத்தில் தான் படிச்சிருக்கணும். ஆனால் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதற்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 12th பாஸ். ஓகேங்களா. அதுவே ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டருக்கு 10th பாஸ் தான். சரிங்களா. ஓகே, ஆல்ரெடி ஐடிஐ முடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்ஐடிஐ போஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக 10th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அந்த பர்டிகுலர் ஐடிஐ ட்ரேடில் அவங்க பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுவும் வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஐடிஐ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஐடிஐ முடிச்சுட்டு அந்த ட்ரேடு சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா. ஓகே, எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதுவே வந்து பிஏஎஸ்ஏஏ வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் வந்து முடிச்சிருக்கணும். அது வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷ்னல் ட்ரைனிங் அந்த இன்ஸ்டியூட் மூலயமா வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா. ஓகே, இந்த ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் வெல்டருக்கு 1 வருஷம் 3 மாதம் இருக்கும். ஃபிட்டர் அண்ட் பெயிண்டருக்கு 2 வருஷம் இருக்கும். மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் 3 மாதம் இருக்கும். சரிங்களா. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷருக்கு. அதுவே ஐடிஐ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து சேம் இதே 1 இயர் ஆர் அதர்வைஸ் 2 இயர்ஸ் இருக்கும். சரியா. ஓகே, சரி. ரேட் ஆஃப் ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் 10th முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 6000 ரூபாய் இருக்கும். பர் மந்த்து 6000 வந்து ஸ்டைஃபண்ட் இருக்கும். 12th முடிச்சிருக்க ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸாக இருக்காங்கன்னா 7000 இருக்கும். அதுவே ஐடிஐ முடிச்சுட்டு ஆல்ரெடி ஐடிஐ முடிச்சிருக்காங்களே எக்ஸ்ஐடிஐ போஸ்ட்டு
அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து 7,000 ரூபாய் பெர் மந்த் இருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 10ஆம் தேதி முன்னாடியே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஓகே, நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் எலிஜிபிளாக இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில். சரிங்களா? ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மெரிட் பேஸ்டு, உங்களோட 10th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. சரியா? எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. அதே மாதிரி ஐடிஐ ஆல்ரெடி ட்ரேடு முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ஐடிஐக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இப்போது இந்தியா போஸ்ட்டில் ஒரு ஐடிஐ முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஜாப், ரெகுலர் ஜாப்பு, குரூப் சி, நான் கெசட்டட், நான் மினிஸ்ட்ரியல் போஸ்டர்ஸு, அதுக்கு அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. எம்எல்டி, ஐடிஐ எல்லாத்துக்குமே வந்து என்னது, அவங்க 12th மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட்டை அரைவ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, உமன் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஒன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்பொழுது அதோட பிரிண்ட் அவுட்டும் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடியும் நம்ம சொன்ன மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி தான், ட்ரைனிங் மட்டும்தான், ஜாப் கிடையாது. உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்ட் கொடுத்துட்டு கோர்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு வேறு ஏதாவது இந்தியா போஸ்ட் மாதிரி வேறு எதுலையாவது வந்து உங்களுக்கு ஜாபு போடுறாங்க அப்படின்னா, ஐடிஐ குவாலிஃபிகேஷனில் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான், இந்த ட்ரேடு முடிச்சிருந்தீங்கன்னா பர்டிகுலர் ட்ரேடில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஓகே.